கேள்விக்கு என்ன பதில் என்கின்ற இந்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு தம்பி ஒரு கேள்வியோட வந்திருக்கிறார். அந்த கேள்விக்கு கிருபையால் நாம் விடை சொல்லுவோம். சந்தேகம் பாஸ்டர், ஒரு சந்தேகம் சொல்லுங்க. உங்களுடைய பார்வையில் கிறிஸ்தவன்னா யாருங்க பாஸ்டர்? என் பார்வையிலே யார் கிறிஸ்தவன்? ஆமாங்க சார். அப்படி வச்சுக்கலாமா கேள்வியா? வச்சுக்கலாம் சார். உங்க பார்வையில யாரை பார்த்தா உங்களுக்கு கிறிஸ்டியன் மாதிரி தெரியுது? ஆமாங்க சார். என் பார்வையில கிறிஸ்டியனா தெரியுறது இருக்கட்டும். இங்க கிறிஸ்தவன் சொல்றவன்லாம் முதல்ல கிறிஸ்தவனா அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்கணும். புரியுதா உங்களுக்கு? எங்க அப்பா கிறிஸ்தவரு, எங்க தாத்தா கிறிஸ்தவரு, அவருடைய அப்பா கிறிஸ்தவரு, அவருடைய அப்பா கிறிஸ்தவர். எனக்கு தெரிஞ்சு ஒரு அப்பா, தாத்தா, அவரோட அப்பா, அவரோட அப்பா, நான் 5வது தலைமுறை கிறிஸ்தவனா இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி இருந்தாங்களா என்ன எனக்கு தெரியாது. கிறிஸ்தவர்களா இருந்தாங்களான்னு தெரியாது. நானும் எனக்கு சர்டிபிகேட் என்ன கொடுத்துருக்காங்க? கிறிஸ்தவன் தான் கொடுத்துருக்காங்க. எனக்கும் கொடுத்துருக்காங்க, எங்க உறவினர்கள் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுல எல்லாரும் கிறிஸ்தவர்கள் தானா அப்படின்னு கேட்டா, சர்டிபிகேட் இருக்கிறதுனால அவர்கள் தங்களை என்னன்னு தெரிவிச்சுக்கலாம்னா நாங்கள் கிறிஸ்தவர்கள்னு தெரிவிச்சுக்கலாம் சமுதாயத்துல. ஆனா பைபிள் படியோ கிறிஸ்துவினுடைய பார்வையிலையோ அவர்கள் கிறிஸ்தவர்களா அப்படின்னு கேட்டா அது அவங்களுக்கு தான் கேள்வி எழுப்பிக்கிடணும். ஏன் அப்படின்னு சொன்னா, இங்க பிறப்பால் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததினாலே தங்களை கிறிஸ்தவர் என்று சொல்லுகிற ஒரு பெரும் கூட்டம் இருக்கிறது. அவர்கள் கிறிஸ்துவின் பார்வையில கிறிஸ்தவர்களான்னு கேட்டா இருக்க வாய்ப்பு இல்லை. இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். வழங்குதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. கிறிஸ்துவின் பார்வையில கிறிஸ்தவனான்னு கேட்க, பைபிள் பார்வையில பைபிள்ல இருக்க வசனத்தின்படி பார்க்கும்போது அவர்கள் கிறிஸ்தவர்களான்னு கேட்டா கிறிஸ்தவர்களா இல்லாம கூட இருக்கலாம். ஆனா அவங்க சர்டிபிகேட் என்ன இருக்கும்? கிறிஸ்தவன் தான் இருக்கும். அவங்க தங்களை என்ன சொல்லிக்குவாங்க? கிறிஸ்தவன் சொல்லிக்குவாங்க. அவங்க ஒரு சபைக்கு போவாங்க. அவங்க ஆராதிக்கிறவங்களா கூட இருக்கலாம். ஆராதிக்கிறவங்க மீன்ஸ் ஆராதனை அட்டன் பண்றவங்களா கூட இருக்கலாம். ஆனா கிறிஸ்துவினுடைய பார்வையில அவர்கள் கிறிஸ்தவர்களானா அதுக்கு வாய்ப்பு இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அது தனிப்பட்ட முறையில். அதாவது பிறப்பால் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்கிற ஒவ்வொருவனும் சர்டிபிகேட் படி அவன் கிறிஸ்தவனா இருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவின் பார்வையிலோ வேதத்தின் பார்வையிலோ என்னவா இருக்க வாய்ப்பு இல்லை, இருக்க வாய்ப்பு இல்லாமலும் போகலாம். புரியுதா? ஆனா உண்மையாவே கிறிஸ்தவன் யாருன்னு கேட்டா கிறிஸ்துவின் பார்வையிலும் வேதத்தின் பார்வையிலும் யார் கிறிஸ்தவனோ அவர் தான் கிறிஸ்தவன். தன்னை சர்டிபிகேட் வச்சிருக்கேன்னு பரலோகத்தில் கொண்டே காட்ட முடியாது. அது இங்க இருக்கக்கூடிய காரியங்களுக்கு, அரசாங்கத்தினுடைய அணுகுமுறைகளுக்கு வேணா அது பிரயோஜனப்படுமே ஒழிய தேவனுக்கு அது பிரயோஜனப்படாது. பைபிள் நீங்க பாத்தீங்கன்னா யூதர் அல்லாத இருந்தவங்க ஒரு கூட்டம் தாங்கள் என்னன்னு சொல்லிட்டு இருந்தான்? யூதர்னு சொல்லிட்டு இருந்தான். அப்போஸ்தலர் அல்லாத ஒரு கூட்டம் தன்னை அப்போஸ்தலர்னு சொல்லிட்டு இருந்தான். என்ன, தீர்க்கதரிசிகளாக கள்ள தீர்க்கதரிசிகள் நிறைய பேர் இருந்திருக்கு. அது மாதிரி கிறிஸ்தவர் அல்லாத ஒரு கூட்டமே பிறப்பால் அவங்க வாழையடி வாழையாக கிறிஸ்தவ குடும்பமா இருந்ததுனால தங்களை கிறிஸ்தவர் என்று சொல்லிக் கொள்வது இருப்பாங்க. ஆனா பைபிள் படியோ கிறிஸ்துவின் படியோ அவர்கள் கிறிஸ்தவராக இருக்கவே முடியாது. அப்படிங்கிற ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அந்த குடும்பத்திலையும் கிறிஸ்தவர்கள் உண்டு கிறிஸ்துவின் பார்வையில. வழக்குதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா, இந்த சலுகைகள் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கூட்டம் என்னவா மாறி இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, கிறிஸ்தவர்களை மாறின கூட்டம் இருக்கிறார்கள், இல்லாமலாம் கிடையாது. சலுகைகளுக்காக, அதாவது ஆசிரியர் வேலைக்காகவோ செவிலியர் வேலைக்காகவோ என்ன ஏதோ ஒரு கிறிஸ்தவ நிறுவனங்கள்ல வேலை கிடைக்கும் என்பதற்காகவோ, கிறிஸ்தவ மருத்துவமனைகள்ல வேலை கிடைக்கும் என்பதற்காகவோ, இந்த சலுகைகளுக்காக எதுக்கு மாறினவங்க இருக்காங்க. அது கூட கொஞ்சம் அவமானமா பேசுவாங்க. சில மாற்று மதத்தினர் என்ன செய்வாங்கன்னா, ரொட்டி துண்டுக்கெல்லாம் மாறிட்டாங்க அப்படி இப்படிலாம் பேசுவாங்க. அது கூட கொடுக்காம வக்கில்லாம வச்சிருந்தது தான் இவங்க அப்படிங்கிறத பேச மாட்டாங்க. சரி, இங்க போனா நமக்கு இந்த வேலை கிடைக்கும், அப்ப நம்ம பேரை உடனே வா சர்ச்சுக்கு வா, முக்கி விடு, தண்ணி தெளிச்சு விடு, இன்னையில இருந்து நீ உன் பேரை அப்படின்னு சொல்லி ஒரு பேரை மாத்தி சபையினுடைய பதிவேட்டில் எழுதி ஒரு சந்தாவை வாங்கிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அவர் படிப்புக்கு தகுந்தது போலயோ அவங்க திறமைக்கு தகுந்தது போலயோ டீச்சர் வேலையோ அப்படி கிறிஸ்தவனானவனும் ஒரு கூட்டம் இருக்கிறான். கிறிஸ்துவின் பார்வையிலோ வேதத்தின் பார்வையிலோ அவன் கிறிஸ்தவனான்னு கேட்டா கிடையாது. ஏன் அவன் எதனால கிறிஸ்தவனாயிருக்கிறான்? சலுகைக்காக என்னவாயிருக்கான்? கிறிஸ்தவனாயிருக்கான். சொல்ற விளங்குதுங்களா? மூணாவது ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. என்னன்னா, சமூக அந்தஸ்துக்காக கிறிஸ்தவர் ஆகிறது.
ஒரு சமுதாயம் அவர்களை என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னா மாற்று மதத்தில் அவர்களை ரொம்ப இழிவாகவும் கீழ்த்தரமாகவும் வைத்திருக்கும். இங்க நம்ம இழிவாகவும் கீழ்த்தரமா இருக்கிறதுக்கு பதிலா அங்க மரியாதையா இருந்துக்கலாம்ல. இவங்க நம்மளை இழிவுபடுத்துறாங்க, அதனால எனக்கு இந்த மதம் வேண்டாம், நான் அதனால இந்த மதத்துக்கு போய்க்கிறேன் அப்படின்னு ஒரு கூட்டமா என்ன செஞ்சிருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் என்று மாறி இருக்கலாம். அவர்கள் தங்கள் கிறிஸ்தவர்கள் என்ன செஞ்சுக்கலாம், சொல்லிருக்கலாம், நீங்க இருந்தா என்ன தாழ்த்தப்பட்ட வெம்ப, பிற்படுத்தப்பட்ட வெம்ப, என்னை தீண்டத்தகாத வெம்ப, அப்படி இப்படிம்ப, உன் மதத்துல இருக்கிறதுக்கு நான் போடா, இந்த மதமே எனக்கு தேவையில்லடா, நான் இயேசுவை கும்பிட்டு போறேன், அவர் எல்லாம் சமத்துவம் சகோதரத்துவம் சொல்றாருல அப்படின்னு நினைச்சு, இல்லையா ஓம் பிரச்சனையில இருந்து விடுதலை ஆனா போதும், உன்னுடைய அடிமைத்தனத்துல இருந்து இன்னில இருந்து. அப்படி முஸ்லீம்களா மாறினவங்களும் இருக்கலாம், அப்படி புத்த மதத்துக்கு மாறினவங்களும் இருக்கலாம், அப்படி கிறிஸ்தவ மதத்துக்கு ஒரு கூட்டம் இணைஞ்சிருக்கலாம் சமூக அந்தஸ்துக்காக. அப்ப நான் 3 டைப் சொல்றேன் பாருங்க. ஒன்னு, பிறப்பால் கிறிஸ்தவனாய், அவன் பிறப்பால் தாய் தகப்பன் வழியாக கிறிஸ்தவனாக வந்தவனா இருக்கலாம், அவன் கிறிஸ்தவனா இருக்கணும் என்ன கிடையாது, அவசியம் கிடையாது. அடுத்து சலுகைகளுக்காக என்ன மதத்தை ஏற்றிருக்கலாம், கிறிஸ்தவ மதத்துக்கு வந்திருக்கலாம், அவன் உண்மையாவே கிறிஸ்தவனா என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அடுத்து சமூக அந்தஸ்துக்காக, இங்க நம்மளை எஸ்சிங்கிறாங்க, பிசிங்கிறாங்க, எம்பிசிங்கிறாங்க, அங்க போயிட்டா எல்லாம் ஒண்ணுதான் போடா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு எஸ்சி எஸ்டி இருக்கிற நிலைமை தேவையில்லை. ஏன்னா என்ன பார்த்து சொல்லியிருக்காங்க, நீ ஒரு சகோதரன் பார்த்து நீ எதுக்கு அந்த கம்யூனிட்டி பீப்புள் போற மாதிரி நீ மாறிட்டியா, நீ அந்த கம்யூனிட்டி பீப்புளோட சேர்ந்துட்டா, இங்க இழிவா பேசப்பட்டது காலம் இருக்கு. அப்போ ஒரு கூட்டம் என்ன நினைச்சிருக்கா, சமூக அந்தஸ்துக்காக இதை பின்பற்றினவர்கள். பெரிய அரசியல் தலைவர்கள் பேசும்போது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த மதம் வேண்டான்னு ஏன் போனா, நீ இப்படி எல்லாம் அடிமைப்படுத்தி வச்சிருந்த, அதனாலதான் அவன் போனான்னு சொல்றதையும் நான் கேட்டிருக்கேன். அப்ப அதுக்காகவும் ஒரு கூட்டம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, மாறி இருக்கிறாங்க, இல்லாம கிடையாது. ஆனா அவர்கள் உண்மையான கிறிஸ்தவர்களா என்று கேட்டா இல்ல. அவங்க எதுக்காக வந்தவங்க, அங்க இருக்கக்கூடிய அடிமைத்தனம் பொறுக்காம அந்தஸ்துக்காக வந்தவர்கள். அந்த அடிமைத்தனத்தை விலக்கிட்டு எனக்கு ஒரு அந்தஸ்து இருக்கணும், அதுக்கு நான் இதா இருந்துட்டு போறேன் அப்படிங்கிற லெவலுக்கு வந்தவங்க இருந்திருக்கலாம், ஃபியூ. பட் மெஜாரிட்டி பீப்புள் இந்த மாதிரி பீப்புள் நான் சொல்ல மாட்டேன். அடுத்து 4வது ஒரு குரூப் இருக்கான். அவங்க யாருன்னு கேட்டா, சில அற்புதங்களையும் அடையாளங்களையும் இயேசுவின் நாமத்தினால் பெற்றுக்கொண்டவர்கள். என்னது, அவங்க ஒரு பெரிய சுவிசேஷ கூடுகைக்கு போயிருப்பாங்க. அந்த சுவிசேஷ கூடுகையில அங்க பிரார்த்தனை நடந்திருக்கும், இவர்களுடைய பலவீனங்கள் அங்கே சுகமாகி இருக்கும், இயேசுவை இவர்கள் விசுவாசிச்சிருப்பாங்க. அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர்கள் பார்த்து இயேசுவின் ஒரு நம்பிக்கை வந்து, அப்ப இவர் மெய்யான தெய்வம் அப்படின்னு எங்க வந்திருப்பாங்க, கிறிஸ்தவ மதத்துக்கு வந்திருப்பாங்க. அவர்களும் தங்களை என்னமா சொல்லுவாங்க, நாங்கள் கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க. ஆனால் அவர்கள் எவ்வளவு காலம் கிறிஸ்தவர்களா இருப்பார்கள் தெரியாது. அற்புதத்தை பார்த்து வந்தாங்க, இன்னொரு அற்புதம் நடக்கலன்னு என்ன செஞ்சிருவாங்க, போயிருவாங்க. ஒரு சினிமா நடிகை ஒருத்தவங்க, கர்த்தர் எங்களுடைய குடும்பத்துக்கு அற்புதம் செய்தார் என்று அவங்க சாட்சி சொன்னாங்க. பின்னாடி அதான் அவ்வளவுதான், ஒன்னும் நடக்கல அப்படின்ட்டு திரும்ப போறேன் அப்படின்ட்டு போயிட்டாங்க. இப்ப அவங்களை கிறிஸ்தவங்கன்னு சொல்லுவீங்களா நீங்க அப்படின்னா? அப்படி வந்து போனவங்க என்ன செய்வாங்க, இருப்பாங்க. அற்புதங்களை பார்த்து கிறிஸ்தவ மதத்தை தழுவினவர்களும் உண்டு. ஆனா வேறு சில மார்க்கங்களே, வேறு சில தலங்கள்ல இந்த அற்புதம் நடக்குது, அப்ப அந்த மார்க்கத்துக்கு போனா எல்லாம் ஜீவ மார்க்கம் ஆயிருமானா அப்படி கிடையாது. அப்ப இந்த 4 கூட்டமுமே கிறிஸ்தவனா இருக்குன்னு என்ன கிடையாது, அவசியம் கிடையாது. எந்த 4 கூட்டம்? ஒண்ணு, பிறப்பால் கிறிஸ்தவனா இருக்கிறவன் கிறிஸ்தவனா இருக்கன்னு அவசியம் கிடையாது. பின்னாட்கள்ல அவன் பைபிள் படி இல்லாமலும் போகலாம், பாவ வாழ்க்கை வாழலாம், என்ன வேணா செய்யலாம்ல. இப்ப என்னைய கேட்டீங்கன்னா, நான் பிறப்பால் கிறிஸ்தவன் கேட்டா, ஆமா பிறப்பால் கிறிஸ்தவன். ஆனால் பிறப்பால் கிறிஸ்தவனா இருக்கிறது சர்டிபிகேட் இருக்கிறதுனால நான் கிறிஸ்தவன் என்று நான் சொல்லிக்கொள்ள விரும்பவில்லை. நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். எங்க அப்பா கிறிஸ்தவரா இருக்கலாம், எங்க தாத்தா கிறிஸ்தவரா இருக்கலாம், எங்களுடைய பூட்டனார் கிறிஸ்தவரா இருக்கலாம், அவருடைய தகப்பனார் கிறிஸ்தவரா இருக்கலாம். அதனால் நாங்கள் கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொள்ள எனக்கு விருப்பம் இல்லை. நான் கிறிஸ்தவனா இருக்கிறதுனால எனக்கு சில சலுகைகள் இருக்கிறது, அதனால் நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன் என்று சொன்னால் அப்படியும் கிடையாது. கிறிஸ்தவனா இருந்தா இந்த சலுகையெல்லாம் எனக்கு இருக்கு அப்படின்றதுக்காக நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன்னா இல்ல. சரி, ஒரு சமூக அந்தஸ்துக்காக நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன்னா அப்படியும் கிடையாது. அற்புதங்களை அடையாளங்களையும் பார்த்ததுனாலதான் நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன்னா அப்படியும் கிடையாது. நான் ஏன் கிறிஸ்தவனா இருக்கேன் தெரியுமா? நான் பாவின்னு எனக்கு உணர்வு வந்தது. என் பாவத்துக்காக இயேசு மரித்தார் என்று வேதம் சொல்லுகிறது, அதை நான் விசுவாசிக்கிறேன். என் பாவத்துக்கு மன்னிப்பு இயேசுவிடத்துல மாத்திரம் இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன்.
என்னை என் பாவத்தை அறிக்கையிட்டு நான் இயேசுவுக்கு சீடனா மாறினேன். நான் சொல்றது விளங்குதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நான் ஏன் கிறிஸ்தவனா இருக்கிறேன்னா என் பாவத்தை ஒருத்தர் மன்னித்தார், அவர் பேர் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் மன்னிக்கிறேன்னு சொல்லலாம், ஆனா என் பாவத்தை ஏற்றுக்கொண்டு மன்னிக்கிறது இருக்குது பாருங்க, அதுதான் உண்மையான மன்னிப்பு. என் பாவத்துக்கு என்ன உண்டு? தண்டனை உண்டு. என் பாவத்துக்கு உண்டான தண்டனையை ஏற்றுக்கொண்டு ஒருத்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? மரிச்சிருக்கிறார். நான் சொல்ற புரியுதுங்களா உங்களுக்கு? என் பாவத்துக்கான எனக்கு கிடைக்க வேண்டிய தண்டனையை ஒருவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. என் பாவத்துக்காக அவர் மரித்தார். நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவர் என்னை மன்னிப்பார். நான் பாவ மன்னிப்பு அடைந்திருக்கிறேன். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த அடிப்படையில் வர்றவன் தான் உண்மையான கிறிஸ்தவன். இயேசு எனக்கு அற்புதம் செஞ்சுட்டார், நான் இயேசுவை நம்புறேன், இனிமேல் நான் கிறிஸ்தவன். அவன் ஒரு நாள்ல அற்புதம் நடக்கலன்னா என்ன போய்வான்? எனக்கு அற்புதம் நடந்தாலும் சரி நடக்காட்டினாலும் சரி, புரியுதா உங்களுக்கு? ஆஸ்பத்திரிக்கு போறேன், சுகமானாலும் சரி சுகமாகாம செத்து போனாலும் சரி, ஆஸ்பத்திரியா தானே, அங்க இருக்கவன் டாக்டர். அது மாதிரிதான் இவர் தான் தெய்வம். அற்புதம் நடக்குது நடக்கலங்கிறதுலாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. என் பாவத்தை ஒருத்தர் மன்னிச்சுட்டாரு, என் மேல விழுந்த ஆக்கினை அவர் ஏற்றுக்கொண்டாரு, எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ற ஆக்கினை அவர் மேல வந்தது. நான் என் பாவத்தை அறிக்கையிட்டேன், என்னை அவர் மன்னிச்சார். இதை நான் விசுவாசிக்கிறேன். இந்த பாவ மன்னிப்பு அவர்கிட்ட இருக்குதுன்னு நம்பி வராம பாருங்க, அவன் தான் உண்மையான கிறிஸ்தவன். நான் அப்படித்தான். எங்க அப்பா கிறிஸ்தவர்ங்கிறனால நான் கிறிஸ்தவனா சொல்ல பெருமைப்படல. எனக்கு சலுகையும் கிடையாது, சமூக அந்தஸ்து எனக்கு தேவையும் கிடையாது. இவன் என்ன இழிவுன்னு சொன்னதுனால நான் இழிவும் கிடையாது, இவன் என்ன உயர்ந்ததுன்னு சொன்னா நான் உயர்ந்தவனும் கிடையாது. நான் மனுஷன், அவ்வளவுதான். என்ன ஒருத்தன் அந்தஸ்தை கூட்டி வைப்பான் குறைச்சு வைப்பான், அந்த இடத்துல நமக்கு அது எனக்கு தேவையே கிடையாது. ஆமாவா இல்லையா? இல்ல நான் எந்த அற்புதத்தையும் பார்த்தலாம் இல்ல, அப்படிலாம் கிடையாது. அற்புதம் நடக்குது நடக்கல எனக்கு தேவை கிடையாது. என் பாவத்தை மன்னிச்சது அவரு, எவனும் மன்னிக்க மாட்டா, அவர் மன்னிச்சார். பாவ மன்னிப்பை பெற்றதுனால நான் கிறிஸ்தவன், நான் சீடர். புரியுது நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்ப என் பாவத்தை அவர் என்ன செஞ்சாரு? மன்னிச்சார். என் பாவத்தை அவர் மன்னித்தார், என் பாவத்துக்கு அவர் தான் மீட்பர் என்று சொல்லி பாவ அறிக்கை செய்து பாவத்தை விட்டு மனம் திரும்பி யாரெல்லாம் அவருக்கு தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறாங்களோ அவர்களுக்கு சாதி மத பேதம் மற்ற மனுஷனாய் இருந்த எவன் வந்தாலும் சரி அத்தனை பேரும் கிறிஸ்தவன் தான். அப்ப இவங்க வச்சிருக்க சர்டிபிகேட் செல்லாது, வேலைக்கு ஆகாது. மனம் திரும்புதெல்லாம் வேலைக்கு ஆகும். இந்த மனம் திரும்பி வந்தவன் தான் உண்மையான கிறிஸ்தவன். இப்ப நீங்க சொல்லுங்க, யார் கிறிஸ்தவன்? யார் கிறிஸ்தவன் சொல்லுங்க பாப்போம். மனம் திரும்பி பாவின்னு உணர்ந்து எவன் மனம் திரும்பினானோ அவன் கிறிஸ்தவன். நீங்க மனம் திரும்பிட்டீங்களா? பாவின்னு உணர்ந்தே அற்புதம் செஞ்சதுனால இயேசுவை ஏற்றுக்கிட்டீங்களா? இல்ல சமூகத்துல உங்க அந்தஸ்து கூட வரும், அதுல இருந்தா என்ன தாழ்த்தப்பட்டவன் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க, அதனால நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேலா? பிறப்பால நீங்க கிறிஸ்தவரா இருந்தாலும் அதனாலதான் நீங்க கிறிஸ்தவன் சொல்லிக்கிறீங்களா? இல்ல இல்ல, அப்ப நீங்க கிறிஸ்தவன் தான். புரியுதா உங்களுக்கு? ஐயா அவன் பிறப்பால கிறிஸ்தவனா இருப்பான், அவன் சாராயம் குடிப்பான், அவன் மனம் திரும்பி இருக்க மாட்டான், கேடுகட்ட வாழ்க்கை வாழ்வான், அவனை கிறிஸ்தவன் சொல்லுவியா? அப்ப அவனுக்கு உனக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? அந்த வாழ்க்கையில இருந்து வந்தவன் தான் கிறிஸ்தவன். அந்த வாழ்க்கையில இருந்து வேண்டாம் இது பாவம், இதுக்கு நரகம் உண்டு, ஐயோ இதுக்கு மீட்பு வேணுமே ஏசிக்கிட்டு ஓடி வந்தான் பாரு, அவன் தான் கிறிஸ்தவன். இவன் சர்டிபிகேட்டை வச்சுக்கிட்டு கிறிஸ்தவனா இருக்க முடியாதுல்ல. சலுகைக்காக ஒருத்தன் போறான்னா அவன் இன்னொருத்தன் வேற ஒரு சலுகை கொடுத்தானே ஓடிடுவான்ல. 10 ரூபா கொடுத்ததுக்காக அவன் காலில் விழுகிறேன்னா 100 ரூபா கொடுத்தா அவன் காலில் விழுவில்லை நீ. சலுகைக்காக அப்ப எப்படி கிறிஸ்தவனா இருக்கு? புரியுதா உங்களுக்கு? அப்ப சலுகைக்காகவோ பிறப்பாலையோ கிறிஸ்தவனா இருக்கணும் அவசியம் இல்லை. நான் ஏன் கிறிஸ்தவனானேன்னாப்பா ஒரே ஒரு விஷயம், நான் பாவி, என் பாவத்தை அவர் சுமந்து தீர்த்தார், மன்னிக்கிறதுக்கு அவர் தயபெருத்தவர். நான் மன்னிப்பு கேட்டேன், என்னை மன்னிச்சார், நான் அவருக்கு பின்னாடி போக விரும்புறேன். அவ்வளவுதான். நான் கிறிஸ்தவன் நம்புறேன். இனி பாவம் செய்யக்கூடாது, இனி சுவாவங்கள்லாம் மாறணும், இனி ஒன்னொன்னுலயே அப்படி பக்குவப்பட்டு வரணும், எப்படியாவது அவர் சாயல்ல மாறிடணும், அப்படிப்பட்ட நோக்கத்துக்காக ஓடுறேன். அதான் நம்ம சொல்லுவோம் நாம் கிறிஸ்தவர். அந்த டைலாக் நீங்க சொன்னது, பாவத்துக்கு எதிரான யுத்தம், பரிசுத்தத்தின் மேல் தீராத தாகம், திருவசனத்தின் மேல் வாஞ்சை கொண்ட கிறிஸ்தவர்களாய். பாவத்துக்கு எதிரான யுத்தம், பரிசுத்தத்தின் மேல்
தீரா தாகம், திருவசனத்தின் மேல் வாஞ்சை கொண்டவர்களாய், சமரசமற்ற சத்தியத்தின் மேல் வாஞ்சை கொண்டவர்களாய், சமரசமற்ற சத்தியத்தின் மேல் வாஞ்சை கொண்டவர்களாய் வாழ்வது அவமானம் அல்ல, அது அடையாளம். எங்கும் சொல்வோம், தைரியமாய் தலை நிமிர்ந்து செல்வோம், நாம் கிறிஸ்தவன். இதான் நம்ம டயலாக், இதான் நம்ம அந்த மந்திர, நம்ம தாரகம். அதுதான் நம்முடைய இலக்கு. அதுதான் பாவத்துக்கு எதிராக யுத்தம் பண்ணணும், பரிசுத்தத்தின் மேல வாஞ்ச வரணும், சமரசமற்ற சத்தியத்தின் மேல. ஆமே, அதுல நம்ம கரெக்டா இருக்கோம். ஓகேங்க சார். அவன் கிறிஸ்தவன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ பாஸ்டர்.